முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சப்போர்ட் இல்லாமல் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வெற்றி பெற்றுள்ளார் என்று அவரது ஆதரவாளர்களின் பதிவால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 2019 கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி 4.20 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை முன்னாள் அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜி சாத்தியப்படுத்தினார். கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது செந்தில் பாலாஜி ஜோதிமணி இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜோதிமணிக்கு சீட் கொடுக்க திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அறிவிக்கப்பட்ட பின் தொடக்கத்தில் திமுகவினர் வேலை செய்யவில்லை. பின்னர் தலைமையின் எச்சரிக்கையால் திமுக வேண்டா வெறுப்பாக தேர்தல் பணிகளை செய்தனர். 1.66 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜோதிமணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் கடந்த தேர்தலை விட 2.54 லட்சம் வாக்குகள் குறைந்துள்ளது. எம்பி ஜோதிமணி தனது எக்ஸ் தளத்தில் வெற்றிக்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ளார். அதில் நமக்கு எதிராக திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட பொய் பிரச்சாரங்களை முறியடித்து மீண்டும் ஒரு மகத்தான வெற்றியை பரிசளித்த எமது கரூர் நாடாளுமன்ற தொகுதி சொந்தங்களின் மகத்தான அன்பிற்கும் ஆதரவிற்கும் தலை வணங்குகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் திமுக தலைவர்களின் பெயரை பதிவிட்டால் செந்தில் பாலாஜியை குறிப்பிட வேண்டும் என்பதற்காக அனைத்து தலைவர்கள் பெயர்களை பதிவிடவில்லை. அந்த ட்வீட்டின் கீழ் அவரது ஆதரவாளர்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பதிவிட்டு வருகின்றனர். அதில் செந்தில் பாலாஜி சப்போர்ட் இல்லாமல் ஜோதிமணியின் உழைப்பிற்காக கிடைத்த வெற்றி எனவும், நீ செந்தில் பாலாஜியை விட பெரிய ஆள், வாழ்த்துக்கள் அக்கா, திமுகவிடமிருந்து வெளியே வாருங்கள், மதிப்பு மரியாதை முக்கியம் என பதிவிட்டு வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிட்டு டெபாசிட் வாங்குவதற்கான பணியை இப்போதே துவங்கட்டும் என்று அமைச்சர் சேகர்பாபு பேசியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் வென்று காட்டிவிட்டோம். அடுத்து நம் இலக்கு 2026 சட்டசபை தேர்தல் தான். இன்று முதல் அதற்கான பணிகளை துவங்க வேண்டும். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் கொள்கையின் அடிப்படையிலேயே தூத்துக்குடியில் போட்டியிட்ட கனிமொழிக்கு வாக்குகள் கிடைத்ததே தவிர கருணாநிதியின் மகள் என்பதற்காக இல்லை. இதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் உட்பட மற்ற அமைச்சர், மேயர் என அனைவரும் தலைவரின் உடன்பிறப்புகள் போல் குடும்பமாக செயல்படுகிறோம். தமிழகத்தில் 12 இடங்களில் பாஜக 2வது இடம் பிடித்துள்ளது பற்றி அதிமுக தான் யோசிக்க வேண்டும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப பேசக்கூடியவர். நான் சவால் விட்டு சொல்கிறேன், கோவையில் அண்ணாமலை என்ற தனி மனித பேனரில் போட்டியிட்டு இருந்தால் அவர் டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டார். ஒரு கட்சியின் நிழலில் தான் அவர் போட்டியிட்டார். நாடாளுமன்ற தேர்தலை போல் அடுத்து வரும் சட்டசபை தேர்தலிலும் திமுக கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். அந்த தேர்தலிலும் அண்ணாமலை தனித்து போட்டியிடட்டும். டெபாசிட் தொகையை தக்க வைக்க இப்போதே அவர் பணியை துவங்கட்டும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு பேசியுள்ளார். பிரதமர் மோடி ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. வரும் 5 ஆண்டு பொற்கால ஆட்சியாக இருக்கும். தமிழகத்தில் 40 எம்பிக்கள் வெற்றி பெற்றும் எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்களின் நலனுக்காக அவர்கள் மத்திய அரசோடு இணைந்து போக வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார். மேலும் அரசியலில் மோடியை எதிர்த்தாலும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் கிடைப்பதற்காக ஒத்துப்போக வேண்டும். பாஜக கூட்டணி 293 இடங்களில் வெற்றி பெற்ற போதிலும் மோடி தோற்றுவிட்டது போல் கூறுகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிரதமர் மோடி நல்ல அரசாக நடத்துவார். எதிர்க்கட்சிகளை மோடி அரவணைத்து செல்வார். தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையில் 3 மடங்கு அதிக வாக்குகளை பாஜக பெற்றுள்ளது. 2026ஆம் ஆண்டு தமிழகத்திலும் பாஜக ஆட்சி அமைக்கும். தமிழகத்தில் காவல்துறையை திமுக தவறாக பயன்படுத்துகிறது. உத்தரப்பிரதேசம், தமிழகம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் ஓட்டு ஜிகாத் நிகழ்த்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மீண்டு வரும் என்றும் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்து விமர்சிக்க அதிமுகவுக்கு தகுதி இல்லை என்று தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பில் வெள்ளி, சனிக்கிழமைகளில் நடைபெறவிருந்த மாநில அளவிலான தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுக்காக எந்த தியாகமும் செய்ய தயார், அனைவரும் ஒன்றிணைவோம் என அதிமுக பற்றி பேசுவதற்கு பன்னீர்செல்வத்திற்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் வேப்பனஹள்ளி MLAவுமான KP முனுசாமி தெரிவித்துள்ளார்.
அஸ்ஸாமில் உள்ள கச்சார் மாவட்டத்தில் 8.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 1.7 கிலோ ஹெராயின் எனப்படும் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 751 கட்சிகள் போட்டியிட்ட நிலையில் இதில் 41 கட்சிகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று எம்பிக்களாக தேர்வாகியுள்ளனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் 36 கட்சிகளின் வேட்பாளர்கள் எம்பிக்களாக தேர்வான நிலையில் இம்முறை கட்சிகளின் பிரதிநிதித்துவம் அதிகரித்துள்ளது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மத்தியில் தொடர்ந்து 3வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்கும் விழாவில் புதிய நாடாளுமன்ற கட்டட கட்டுமான தொழிலாளர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.